ISIS பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருக்கின்றார் என்கின்ற சந்தேகத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பில் இருக்கின்ற கூலி தொழிலாளி ஒருவரை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ISIS அமைப்புடன் இலங்கையைச் சேர்ந்த பலர் தொடர்புபட்டிருப்பதாக அடுத்தடுத்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் பின்னணியிலே தற்பொழுது கொழும்பைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் கூலி தொழிலாளியாக இருக்கின்ற 46 வயதுடைய ஒஸ்மான் ஜெராட் எனப்படுகின்ற நபரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்தியா குஜராத்தில் 4 இலங்கையர்கள் ISIS அமைப்புடன் தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்பு வைத்திருக்கின்றமை தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கடந்த 23ஆம் தேதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வெளிநாடு செல்வதற்காக 34 வயதுடைய நபர் ஒருவர் வந்திருந்ததாகவும் அவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வெளியான தகவலின் அடிப்படையில் இவ்வாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர் தற்பொழுது இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற 4 பேருடன் அவர்கள் இந்தியா செல்வதற்கு முதல் நாள் இவர் உரையாடினார் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக இன்றைய தினம் திங்கட்கிழமை பயங்கரவாத விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு ஏற்கனவே கூறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் சேகரிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய இப்பொழுது இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த அந்த 4 நபர்களின் பெயர்களும் இந்த அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருக்கின்ற அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வேண்டும் என்றும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியிலே தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதன் அடிப்படையிலே தற்பொழுது கொழும்பைச் சேர்ந்த கூலி தொழிலாளியையும் தேடி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த செய்திகளை அடுத்து ISIS அமைப்புடன் தொடர்புபட்ட இளைஞர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது. அதுதவிர ISIS அமைப்பின் தாக்கம் இலங்கைக்குள் பெரிய அளவில் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகங்களையும் இந்த விவகாரங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.